Hello friends, welcome to another episode of Kalappaikaran with myself Ramnathan. So இன்னைக்கு இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் பத்தி நம்ம பேசினது டாபிக்லயே இன்னும் கொஞ்சம் அடுத்த சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். இன்னும் ட்ரைனிங் மெத்தட்ஸை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. நம்ம இதனுடைய பலாபலன்கள் இதை நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த வீடியோ. வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ பொதுவாக நான் போன தடவை சொன்னேன், நம்ம கோம்பை நாய்களில் அதனுடைய ஒர்க்கபிலிட்டி ட்ரெயினபிலிட்டி டெஸ்ட் பண்ணுங்கிறக்காக இந்த கோர்ஸ் எடுத்திருக்கேன்னு. ஸோ நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்களுக்கு இந்த ஒபீடியன்ஸு, இந்த ட்ராக்கிங், இந்த மாதிரி விஷயங்களில் அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன், இதில் இருக்க பேசிக்ஸ் எல்லாமே பழக்கி, அது பழக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, நம்ம நாய்கள்லயே யார் சீக்கிரம் கத்துக்கிறா, யாருனால 100% அக்யூரேட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல, இது எல்லாத்தையும் வச்சு நம்மளே ரேங்கிங் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிறதுல இந்தந்த வேலைகளுக்கு இது பெஸ்ட், ட்ராக்கிங்கா அதுக்கு இந்த நாய் பெஸ்டா இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஒர்க்குக்கு இது பெஸ்டா இருக்கு, கார்டிங்ல ஆர்டிகிள் கார்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு அதுல சப் கேட்டகரி இருக்கு. அதுக்கு எது பெஸ்டா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அதுக்கான தேவைகளோட வர்ற மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி பிளட் லைனை கொடுத்து இதை நீங்க இப்படி ட்ரெயின் பண்ணுங்கிற ஒரு ஆரம்பகட்ட ஒரு பாடத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, அந்த வேலைக்கு அவங்க நாயை கச்சிதமா பயன்படுத்தும் போது நாய்க்கும் மகிழ்ச்சி, வளர்த்துறவங்களுக்கும் மகிழ்ச்சி, ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. அந்த நாயினுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வளர்த்துறவங்களுக்கு அந்த நாயினால பல பயன்கள் கிடைக்கும், பிரச்சனைகளோட பயன்கள் நிறைய கிடைக்கும், அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை நோக்கம் நம்ம இதை கத்துக்கிட்டதுக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் பண்ணாம நாய் வளர்த்த முடியாதா அப்படின்னா கண்டிப்பா வளர்த்தலாங்க. பெட் டாக்ஸுங்கிறது கண்டிப்பா வளர்த்தலாம். ஆனா அந்த பெட் டாக்ஸுமே நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா சொசைட்டிக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீப காலமா வளர்ப்பு நாய்களே நிறைய கடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ராட்வீலர், 2 ராட்வீலர் ஒரு குழந்தைய கடிக்க போய் அம்மா பயங்கரமா கடி வாங்கினது சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சென்னையில் பிட்புல் ஒன்று வளர்த்துறவரு வேலையாள வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, அந்த சாப்பாடு போடுறவரையே கடிச்சிருச்சு. இதே மாதிரி ராட்வீலர் ஒன்று பண்ணிச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? அவங்க வீட்டில் பெட்டா தான் வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டாக்ஸ் இப்படி ஆகுதுன்னா, அந்த நாய்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய சமுதாயத்துல அந்த நாய் எப்படி நடந்துகிட்டா மிச்சவங்களுக்கும் பிரச்சனை வராது, அந்த நாய்க்கும் பிரச்சனை வராதுங்கிறத நம்ம அந்த நாய்க்கு சொல்லி கொடுக்கல, அந்த ட்ரைனிங்கை நம்ம கொடுக்கல. இதுதான் இதுல இருக்க அடிப்படை. இது அதனால எந்த நாய் நீங்க வாங்கினாலும், எந்த பர்பஸுக்காக வாங்கினாலும், அதை இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்துல எப்படி வாழணும்னு நீங்க பழக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எடுத்தோடனே ஆளுங்களை போய் கடிக்கிற மாதிரி நாய்களை என்னைக்குமே பழக்கக்கூடாது. அது நமக்கே ஆபத்தா முடியும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆபத்தா முடியும். வெளியாட்களை சம்மந்தம் இல்லாம நாய் போய் கடிச்சதுன்னா நம்ம மேல வழக்கு பதிவாகும், சிறை தண்டனை, கோர்ட்டு, கேஸுன்னு சுத்துற மாதிரி வந்துடும். என்கிட்டயே குட்டி நிறைய பேர் கேட்க வரும்போது, எனக்கு கடிக்கிற மாதிரி வேணுங்க, ஊருக்கு அவுட்டர்ல இருக்கேன், எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கடிக்கணுங்க நாய், என்னோட கோழி எல்லாம் திருடு போகுது, அதனால கடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த கான்சிக்வன்ஸ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நாய்கள் கடிக்கிற மாதிரி நீங்க ப்ரீடிங்கும் பண்ணி ட்ரைனிங்கும் பண்ணி அந்த நாயை ரெடி பண்ணீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப அந்த கண்ட்ரோலிங் ஃபேக்டர் இல்லாம அந்த நாய்களை நீங்க ட்ரெயின் பண்ணும் போதோ இல்லை ப்ரீட் பண்ணும் போதோ என்ன ஆகும்னா, அந்த நாய்கள் ஒரு டூலா இல்லாம இருமுனை கத்தி மாதிரி ஒரு மோசமான ஒரு வெப்பனா மாறிடும். என்னைக்குமே நாய்களை டூலா பயன்படுத்துறது தான் சிவிலியனுடைய வேலை. அதை வெப்பனா மாற்றக்கூடாது. வெப்பனா நம்ம மாத்தி சொசைட்டிக்கு நடுவில் அந்த டாகை வச்சோம்னா நம்மனால அந்த சொசைட்டிக்கு பெரிய பிரச்சனைகள் வருது. அதனால தான் இந்த ட்ரைனிங்கிறது ஒரு நாயை டூலாவே மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சொசைட்டியில மனிதர்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு பழக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, கோம்பை நாய்கள்ல நம்ம கிட்ட பப்பி கேட்கும் போது நிறைய பேர் கேட்கிற விஷயங்கள்
கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு புரிதல் இல்லாம கேட்கறாங்க, நம்ம ஒரு பிரீடரா அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் குட்டி கொடுக்குறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுக்குற நாய்களை பார்த்து கொடுக்குறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை பத்தியும் கொஞ்சம் இப்ப டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நம்ம கிட்ட குட்டி கேட்கறவங்க நம்ம கிட்ட வைக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய டிமாண்ட்ஸ்கள் ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி அது ஏன் பிரச்சனைக்குரியது, அது ஏன் அவசியம் இல்லாததுங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அக்ரஸிவா வேணுங்க அப்படின்பாங்க. அப்ப அக்ரஷன்ங்கிற வார்த்தை வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை தான். நீங்க கேட்க வேண்டியது காவல் நாய். காவல் நாய் வேற, கடி நாய் வேற. கார்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும்னு கேட்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு முக்காவாசி பேர் நாய் வளர்த்துறவங்க சிட்டிஸ் டவுன்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க வீட்டுல நாய் வளர்த்துறதுக்கு தான் கேட்கறாங்க. ஸோ வீட்டுல நாய் வளர்த்தும் போது ஒரு காவல் நாய் வந்து ஃபர்ஸ்ட் கடிக்க கூடாது. நிறைய குலைச்சு எஜமானரை எழுப்பி அலர்ட் பண்ணி அவங்க அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணி நாயை கண்ட்ரோல் பண்றதுக்கான தன்மையை உருவாக்குற மாதிரி தான் அந்த நாய் இருக்கணுமே தவிர வந்தோன்னே கடிக்க பாயிற வேலை இருக்கக்கூடாது. அப்படி இருக்க நாயை நீங்க ஃப்ரீ ரோமிங்கா வீட்டை காவல் பண்றதுக்கு அவுத்து விட முடியாது. ஏன் முடியாதுன்னா, நீங்க அப்படிப்பட்ட ஒரு கடி நாயை அவுத்து விடுறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களுடைய சொந்தக்காரங்களே வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து இந்த நாய் இருக்கிறது தெரியாம உள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா கடி வாங்கிடுவாங்க. உங்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது நாயை. அப்ப அந்த நாய் அந்த இடத்துல காவல் பண்றதுக்கு உகந்ததா? காவல் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க கட்டியே வைக்கணும். கட்டி வச்சா அந்த நாயை எப்படி காவல் பண்ணும்? அப்ப அந்த நாய் வந்து உங்களுக்கு என்ன தேவை? ஆளுங்க, வெளி ஆளுங்க நம்ம வீட்டுல திருடவோ நமக்கு ஏதாவது தீங்கோ செய்யற முயற்சி பண்றதுக்கு யாரும் வந்தா அவங்கள விரட்டணும். அப்போ முதல்ல இந்த நாய் குலைக்கணும். குலைச்சா நீங்களும் எந்திரிச்சிருவீங்க. நீங்க எந்திரிச்சதை பார்த்தாலே பாதி நேரம் அவங்க நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதுதான் ஏதாவது ஒரு தீங்கு செய்யறதுக்கு வருவாங்க. நீங்க முழிச்சிருந்தாலே அவங்க போயிடுவாங்க. ஸோ முதல் முக்கியம் வந்து உங்களை அலர்ட் பண்ணணும் டாக். அதுக்கு தான் வந்து நீங்க பார்க்கணுமே தவிர கடிநாயை அக்ரஷன் இதுக்கெல்லாம் போகக்கூடாது. அதாவது நம்ம நாயினுடைய கோபத்தன்மையில வந்து ஹியூமன் அக்ரஷன், அனிமல் அக்ரஷன் டெர்மினாலஜிஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, வேற்று மிருகங்களை பார்த்தா எவ்வளவுக்கு அதுக்கு கோபம் வந்து ஒரு டிரைவ்ல போய் அட்டாக் பண்ணுது, மனிதர்களை பார்க்கும்போது எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயமா தான் அந்த ஹியூமன் அக்ரஷன், அனிமல் அக்ரஷன் இருக்கு. ஜென்ரலா எனக்கு அக்ரெசிவா வேணுங்க அப்படின்னு கேட்கறதே வந்து முதல்ல அவாய்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்க வீட்டுல வந்து நீங்க எடுக்க போற நாய் வந்து ஹெல்த்தியா அதனுடைய ஃபுல் எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான இட சூழல் இருக்கணுங்க. அது இருந்தா தான் அந்த நாய் வந்து அதுக்குண்டான எனர்ஜி ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிடுச்சுன்னா அது அமைதியா இருக்கும். அதற்குண்டான எனர்ஜியை வந்து அது ஸ்பெண்ட் பண்ற முடியாம போற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள தேங்கி இருக்க அது எப்படிதான் அதை வெளியே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நாயினுடைய நேச்சர் வந்து அதனுடைய எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகணும். நாய்கள் வந்து காட்டுல இருக்குன்னு வச்சுக்கோமே, சுத்திக்கிட்டே இருக்கும். நாடோடி மாதிரி அது சுத்திக்கிட்டே இருக்கும். வாண்டரரா தான் இருக்கும். ஏன்னா ஓனாய் வழிகள் எல்லாமே அப்படித்தான். அப்ப வாண்டரிங்ல இருக்கும்போது அது எனர்ஜி குறைஞ்சிரும். வேட்டையாடும் போது எனர்ஜி குறைஞ்சிரும். நார்மலா இருக்கும் லைஃப். அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கோங்கும் போது அது அட்லீஸ்ட் சுத்துறதுக்கு, ஓடுறதுக்கு, ஓடி அதனுடைய எனர்ஜி குறைக்கிற அளவுக்காவது இடம் இருக்கணும். நிறைய நண்பர்கள் அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு கோம்பை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து இது ஒரு வியாபாரமா மட்டுமே பார்த்து நம்ம குட்டியை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் பிரச்சனை, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, அந்த நாய் பிரீடு மேல கெட்ட ஒப்பீனியன் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் ராட்வீலர், பிட்புல்லாம் வந்து ஆபத்தான நாய்னு சொல்ற காரணமே அதை தவறான மக்கள் கையில தவறான முறையில பிரீடிங் பண்ணி ஒழுங்கான ட்ரைனிங் கொடுக்காம அந்த மக்கள் கையில கொடுத்து அந்த நாய்கள்னால பிரச்சனை வந்ததுனால இன்னைக்கு அந்த டாக் பிரீடே வந்து தவறான ஒரு டாக் பிரீடுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ராட்வீலர்லாம் வந்து மீட் கேரியிங் டாக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அது இந்த மாடு வந்து லோடு இழுக்கிற மாதிரி இந்த நாய்கள் வந்து ஒரு சின்ன அதுக்குன்னு ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி இருக்கும். அதுல வந்து கறிகளை போட்டு அது ஒரு கறிக்கடையில இருந்து இன்னொரு கறிக்கடைக்கு கொண்டு போகும். யாருனாலையும் திருட முடியாது. ஏன்னா இது நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் டாக். அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்த நாய் அப்ப அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது வேற மனுஷங்க வந்து அதுவா போய் கடிக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இல்லை. அப்படி இருந்த நாய் இன்னைக்கு வந்து எல்லாரையும் கடிக்குதுன்னா அதுக்கு காரணம் மக்கள், சொசைட்டி வந்து எனக்கு கடி நாய் வேணும்னு டிமாண்ட் பண்ணதும் ஒரு தப்பு தான். ஸோ அதனால அதே மாதிரி அதுக்கு உரிய எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்கா? இப்ப நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நான் என்ன மாதிரி நாய் வளர்த்தலாம்? நீங்க வந்து பெட் டாக்ஸ் தான் அதிகம் வளர்த்தணும். ஏன்னா ஒர்க்கிங் டாக்ஸ்னாலே அதை ப்ரீட் பண்ணும்போதே அதுக்கு ஒரு ஸ்டாமினா, எனர்ஜி லெவல் இருக்கணும். தொடர்ந்து அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி லெவல், ஸ்டாமினா வந்து நீங்க குறைக்கணும்னா அதை டெய்லி எக்ஸசைஸுக்கு வெளியே கூட்டிட்டு போகணும், வாக்கிங்.
மனசாட்சி தொட்டு எல்லாரும் யோசிச்சு பாருங்க. எல்லா நாளும் இதை தவறாம வாக்கிங் நாயை உங்களால கூட்டிட்டு போகவே முடியாது. சில நாள் நீங்க வெளியூர் போக வேண்டி வரும், சில நாள் வந்து உங்களுக்கு வேலை அதிகமாகும், அதனால எக்ஸசைஸ் நாய் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து சில நாட்கள் பண்ணாம இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு டிப்ரெஷனு, ஒரு ஆங்ஸைட்டி எல்லாமே டெவலப் ஆகி, ஏன்னா இந்த எனர்ஜி எக்ஸசைஸ் இருக்கனால தவறான விஷயங்கள் நிறைய செய்யும். பொருளை கடிக்கிறது, குழி பறிச்சு செடிகளை வந்து பிச்சு போடுறது, ரொம்ப குழி பறிக்கிறது தேவையில்லாம, பல இடத்துல ஆளுங்களை தேவையில்லாம கடிக்கிறது, நம்ம வளர்க்குறவங்களே கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதனாலையும் நடக்குது. அப்ப ஒரு கோம்ப நாய் நீங்க ரெக்வஸ்ட் பண்றீங்கன்னா அது வந்து தோட்ட காவல், கால்நடை காவல், கால்நடை மேய்ச்சலுக்காகத்தான் உருவான நாய். அப்படிங்கும்போது பெரிய ஏரியா கவர் பண்ணுங்கிறதுனால அந்த நாய்களை வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணும்போது அது வந்து அயராம தோட்டத்தை சுத்தி ஓடுறதுக்கு அளவுக்கான எனர்ஜியோட தான் அதை வந்து ஆரம்ப காலத்துல ப்ரீட் பண்ணாங்க. இப்ப என்ன மாதிரி ஆளுங்களும் இந்த டாக் ப்ரீடை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களும் அந்த எனர்ஜி குறையாம, இருக்கிற டிரைவ் குறையாம கொண்டு போகணுங்கிறதுல நாங்க முக்கியமா இருக்கிறோம். ஸோ அதனால வந்து அபார்ட்மெண்ட்ல வளர்த்துறவங்களுக்கு நான் இந்த கோம்பை ப்ரீடு ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல இட வசதி எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு காவலுக்கு நாய் கட்டாயம் இல்லை, ஆனா ஒரு கோம்பம் மேல ஒரு ஆர்வம், ஒரு நாட்டின நாயை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி கேட்கறவங்க வந்து நீங்க இந்த அக்ரஸிவா இருக்கிறது, கார்டிங்கா இருக்கிறதுக்கு நீங்க போறதை விட, ஒரு ஈத்துல 5-6 குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி வந்து சில நேரத்துல ஷையா வரும். ஷைனா வந்து எப்படின்னா மிச்ச குட்டிகளோட ரொம்ப விளையாடாம ஓரமா ஒதுங்கி அப்படியே சாதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குட்டிகள் வந்து உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ரொம்ப ஆக்டிவா விளையாண்டு ஒன்று பண்ணிக்கிட்டு டாமினேட் பண்ற பப்பி வந்து, பப்பியை விட இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டே வந்து ரொம்ப பாசிவான ரெக்குவயர்மெண்ட். நீங்க இந்த டாக் எடுக்கும்போது நீங்க நினைச்ச நேரத்துக்கு விளையாடி காமா, அந்த டாக் ஓரளவுக்கு காமாவே இருக்கிற மென்டாலிட்டியோடைய அந்த பப்பி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஈஸியர். ஸோ நீங்க அந்த டாகை ப்ரிஃபர் பண்ணலாம். கார்டிங் எனக்கு முக்கியமா வேணும், ஊர் அவுட்டர்ல ரிமோட் ஏரியால இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து கான்பிடென்டான பப்பி எடுக்கணும். ஆல்ஃபா பப்பின்னு நீங்க கேட்கறத அவாய்ட் பண்ணணும். ஆல்ஃபா பப்பி, ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு குழுவினுடைய தலைமை தான் ஆல்ஃபா. இப்போ ஒரு 5 குட்டி போட்டிருக்குன்னா அதுல ஒரு குட்டி இருக்குன்னா அந்த 5 குட்டியை டாமினேட் பண்ற அந்த 4 குட்டியை டாமினேட் பண்ண ஒரு குட்டி, அதுதான் ஆல்ஃபா. பட் அந்த குட்டியை எடுத்து அது பயங்கரமா காவல் காக்குமானா அதை வச்செல்லாம் நீங்க காவல் தன்மையை முடிவு பண்ண முடியாது. காவல் தன்மையை முடிவு பண்றதுக்கு அந்த நாய்க்குட்டி புதுசா ஆள் வரும்போது அதுவா பயம் இல்லாம முன்னாடி வர்றது, ஒரு அதிர்ச்சி கொடுத்தோன்னா அந்த பயத்திலிருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறது, உங்களை பார்த்து வந்து நீ யாருன்னு கேட்குற மாதிரி சின்ன சின்னதாக விளையாட்டுக்கு ஒரு மாதிரி பார்க் பண்ணும் சில நேரத்தில், அந்த மாதிரி இருக்கிறது, இந்த பப்பிக்கு தான் நீங்கள் போகணும். ஏன்னா இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து பிறவி குணம் கிடையாது. அந்த 5க்குள்ள அந்த பப்பி அப்படி இருக்கு. அந்த 5ஐயும் பிரிச்சுட்டீங்கன்னா அதுக்கு சப்மிசிவா இருந்த பப்பி போற வீட்டுல அது ஒரே பப்பியா இருக்கோ, இல்ல அதுதான் பப்பி எடுத்து பின்னாடி இன்னொரு பப்பி எடுக்கிறாங்கன்னா அது ஆல்ஃபாவா மாறிடும், அது டாமினண்டா மாறிடும். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு பிறவி குணமா நீங்க பார்க்க கூடாது. நிறைய பேர் அப்படி மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க, பிரீடர்ஸுமே அந்த மாதிரி சொல்றீங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து கான்பிடென்டான பப்பி எடுக்கணும். சரி, நான் வந்து இந்த காம்படிஷன்ஸ்லாம் கலக்கணுங்க, என் நாயை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணணும், நான் சொன்னதெல்லாம் நாய் கேட்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல லேர்னிங் கெப்பாசிட்டியோட டாக் வேணும்னா நீங்க எடுக்க வேண்டிய பப்பி வந்து கியூரியஸ் பப்பி. கியூரியஸ் பப்பி பிளஸ் ஃபுட் டிரைவ் இருக்க பப்பி. ஸோ கியூரியஸ் பப்பினா என்ன? கியூரியஸ் பப்பினா இந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுறது. இப்போ நீங்க போய் நிக்கிறீங்க, உங்களை பார்த்து பக்கத்துல வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து இப்படி மூஞ்சி காமிக்கிறது கான்ஃபிடென்ட் பப்பி. காமிச்சதோட இல்லாம நீங்க யாருன்னு பக்கத்துல வந்து ரொம்ப ஸ்மெல் பண்ணி உங்களை நோண்ட பார்க்கறது, நீங்க ஒரு புது பொருள் போட்டா அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்றது கியூரியஸ் பப்பி. அந்த பப்பி வந்து நீங்க எடுக்கலாம், நல்ல ட்ரெயினபிளாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் டிரைவ், சாப்பாட்டு மேல ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த சாப்பாட்டை காமிச்சு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன், அதை வந்து எக்ஸைட் பண்ணி அப்புறம் அந்த ஃபுட்டை வச்சு அதை மேனிப்புலேட் பண்ணி வேலை வாங்கி அதை அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வச்சு பல தடவை அதை பண்ணி இந்த ஃபுட் இல்லாமலே அந்த வேலையை வாங்குற கண்டிஷன் பண்றதுதான் ட்ரைனிங். ஸோ இதுல ஃபுட்டு டிரைவை வச்சு தான் பப்பீஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதை ப்ரே டிரைவ்னு மாற்றுவாங்க. இதை பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பப்பியாக நீங்கள் எடுக்கணும். ஸோ உங்கள் தேவைக்கான நாய்களை நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி எனக்கு தோட்ட காவலுக்கு நாய் வேணும், நான் ப்ரீட் பண்ண போகிறதில்லை அப்படின்னா
நீங்க வந்து இந்த கன்ஃபர்மேஷன் ஷோல ஜெயிச்ச நாய்களோட குட்டியை தான் கட்டாயமா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல வேலை பார்க்குற தன்மை உள்ள உறுதியான உடம்புள்ள நல்ல நாய்கள்ல இருந்து குட்டி எடுக்கலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன், நிறைய பேர் இந்த நிறம், வாய் கருப்பு, காது மடிப்பு எப்படி இருக்கு, வால் மடிப்பு எப்படி இருக்குங்கிறத வச்செல்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து மைனர் ஃபேக்டர். அந்த நாயினுடைய பழக்க வழக்கத்துல உங்ககிட்ட எப்படி நடந்துக்குங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாயை பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு மைனர் ஃபேக்டர் தான். இதை வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டரா, ஒரு கிரைட்டீரியாவை வச்சு பப்பி டிமாண்ட் பண்றதை விட இந்த பப்பியினுடைய கேரக்டர், பப்பியினுடைய ஸ்ட்ராங்கான உடம்பு, பப்பியினுடைய ஹெல்த்தியான ஆன்செஸ்டர்ஸ், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸா வேணா நீங்க இந்த கலர், காது, வால் இதெல்லாம் பாருங்க. இதுதான் நான் கோம்பையில சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள டைமும் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப இந்த வீடியோவை இழுக்க வேணாம். இந்த அடுத்ததுல இருந்து ட்ரைனிங் மெத்தட்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸை பத்தி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசிடலாம். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from myself, Ramnathan. Bye guys.